திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 39ஆம் இரகசியம். பவித்ரமெனப் பெற்றேனோ ஆழ்வானைப் போலே. அனந்தபூர்ணன் எனும் வடுக நம்பி தாம் அருளிய ஸ்ரீ ராமானுஜ ஸ்துதியில் பவித்ரீகிருத கூரேசா பாகினேயஸ்திரிதண்டக கூரேச தாசரத்யாதி சரமார்த்த பிரகாசக என்று எம்பெருமானாரை கூரத்தாழ்வானை பவித்திரமுடையவராகவும் தாசரதி எனும் முதலியாண்டானை திரிதண்டமாக உடையவராகவும் போற்றுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ யதிகள் கையில் விஷ்ணு ரூபமான முக்கோலை எப்போதும் பிடித்திருப்பர். அதன் உச்சியில் கொடி போன்று தொங்க விடப்பட்டிருக்கும் சிறிய வெள்ளை வஸ்திரத்தை ஜல பவித்ரம் என்பார்கள். திரிதண்டமும் ஜல பவித்ரமும் எப்போதும் பிரியாதிருப்பவையாம். சந்தியா வந்தனம் முதலா நித்திய கர்மானுஷ்டான மையங்களில் திரிதண்டத்திலிருந்து ஜல பவித்ர கலற்றிகையில் வைத்து கொண்டு அனுஷ்டானத்தை செய்து மீண்டும் திரிதண்டத்தின் நுனியிலேயே சேர்த்து கட்டிவிடுவார்கள். திருக்கோட்டியூர் நம்பி எதிராஜருக்கு இரகசியார்த்தங்களை பிரசாதிக்க இசைந்து தண்டும் பவித்திரமுமாக அவரொருவர் மட்டுமே வருவது என்று நியமிக்க உடையவர் ஆழ்வானையும் ஆண்டானையும் கூட அழைத்து கொண்டு நம்பி வரும் முன்பே சென்றதாகவும் ஆச்சாரியரிடம் முதலியாண்டானை திரிதண்டமாகவும் கூரத்தாழ்வானை பவித்திரமாகவும் அறிமுகப்படுத்தியதாகவும் குரு பரம்பரை பிரபாவ பிரசித்தம். கூரத்தாழ்வான் ஞானத்தில் போல ஆத்ம குண பூர்த்தியிலும் ஆச்சாரிய பக்தியிலும் மிக பெருத்தவர். தமது அருள் நோக்காலே பிறரை பவித்திரமாக்க மன தூய்மை பெற்று வைக்க வல்லவர். ஒருவர் தமது குமாரர் துஷ்ட சகவாசத்திலிருந்து விலகி வந்து ஸ்ரீ வைஷ்ணவ கோலத்தோடு தம்மை தண்டன் சமர்ப்பித்த போது கூரத்தாழ்வானை கண்டாயோ, அவர் உன்னை குளிர நோக்க பெற்றாயோ என்று கேட்டாராம். ஆழ்வானை சேவிப்பதன் பயன் இது. இவை யாவற்றையும் மனதில் கொண்டு அவதரித்துள்ளது அம்மையாருடைய இந்த வார்த்தை. 39ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.